பெங்களூருவில் டி.கே. சிவகுமார், சித்தராமையா கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலும் எந்த வேறுபாடும் வராது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவிக்கான பிரச்சனை நீடித்து வருவதாக தகவல் கிடைத்தது. சித்தராமையா 2.5 ஆண்டு காலம் பதவி வகித்து விட்டார். அடுத்ததாக டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக வேண்டும் என்று அங்கு தற்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். பெரும்பாலான எம்எல்ஏக்களின் ஆதரவு டி.கே. சிவகுமார் வசம் இருப்பதாகவும் தகவல் கசிந்தது. அமைச்சராக விரும்பும் எம்எல்ஏக்கள் டெல்லி சென்று காங்கிரஸ் தலைமையை சந்தித்து பேசியுள்ளனர் என்றும் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இது தொடர்பான தகவல்களை பதிவு பண்ணுங்க. முதல்வர் பதவி தொடர்பாக சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் இடையே ஏற்பட்ட அந்த மோதல் தற்போது முடிவுக்கு வந்திருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக முதல்வர் சித்தராமையாவின் இல்லத்தில் நடைபெற்ற காலை உணவுடன் கூடிய ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் பங்கேற்றார். இந்த கூட்டத்திற்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய முதல்வர் சித்தராமையா அவர்கள் இந்த கூட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். நான் எப்படி டி.கே. சிவகுமாரினுடைய வீட்டிற்கு விருந்துக்காக அழைத்தனோ அதே போல டி.கே. சிவகுமாரும் என்னை தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு வருமாறு அழைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுக்குள் இருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தற்போது பேசி நாங்கள் சரி செய்திருக்கிறோம். எங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை, குழப்பமும் இல்லை. வரும் காலத்திலும் எந்த விதமான குழப்பமும் இருக்காது, கருத்து வேறுபாடுகளும் இருக்காது என்கிற விஷயத்தை சித்தராமையா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை 2028 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய அஜெண்டா. அடுத்த முறை நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலை வெற்றி பெற வேண்டும், அதே போல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இது குறித்துதான் நாங்கள் ஆலோசனை செய்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கட்சி தலைமை பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் கட்சிக்கு விசுவாசமானவர்கள். கட்சி தலைமை என்ன முடிவு சொல்கிறதோ அதனை ஏற்றுக்கொள்வது என்று இருவருமே நாங்கள் கூட்டாக முடிவு செய்திருக்கிறோம் என்றும் சித்தராமையா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.